சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 3 நாளுக்கிட்ட யூடியூப்பில் இல்லை. உங்களுக்கு தெரியும், பற்றாப்பள கோயிலில் ஒரு இளைஞர் ஒரு ஆள் இறந்திருந்தார் விபத்தொன்றில். அப்போ அதால் நான் யூடியூப்புக்கு வரையில இல்லை. மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்ட், என்னுடைய கனவு ப்ரொஜெக்ட். அதாவது ஒரு கிராமத்தை மையப்படுத்தி அந்த கிராமத்தை சுற்றி உள்ள கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே இலவசமாக படிக்கணுமன்றது இந்த நீண்டகால ஆசை. இந்த ஹெல்ப்பிங்லேயே இந்த நீண்டகால ஆசை இந்த இலவச கல்வியை கொடுக்கணுமன்றது இந்த நீண்டகால ஆசையாக இருந்தது. அப்போ இதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட சொந்தங்களோட நான் கதைச்சி கொண்டே இருந்தேன். ஒரு பாடத்துக்கு ஒரு வெளிநாட்டு உறவுகள் பொன்ச பொண்ணு வரும்னு சொல்லி நீண்ட காலமாகவே நான் கதைச்சி கொண்டு அதுக்கான அத்திவாரங்களை போட்டு கொண்டு வந்தேன் நான். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். ஏன்டா 3 நாள் வரையிலன்றது. அது ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், 3 நாள் வரையில் இந்த ப்ரொஜெக்டால் தான் நான் வரையில 3 நாள் வீடியோ. ஆனால் நான் 3 நாள் வராதால் என்னில் அன்பு வச்சுருக்கிற சில சொந்தங்கள் இல்லை, நிறைய பேர் இல்லை. 2-3 வெளிநாட்டு உறவுகள் கால் பண்ணியிருந்தாங்க. தம்பி இப்படி வெற்றாப்பள்ளியில் ஒரு ஆள் இறந்துட்டுது, அது நீங்களோடு நாங்கள் நினச்சி பயந்துட்டு 3 நாளாக நீங்கள் வீடியோவுக்கு வரையில, அதான் கால் பண்ணேன்னு சொல்லி கதைச்சிருந்தாங்க. இலங்கையிலேருந்து 4-5 சொந்தங்கள்லேருந்து நலம் விசாரித்தாங்க. உங்களுக்கு இது வருத்தமாக காணையில் உங்களோட வீடியோ நான் டெய்லி பார்க்குறேன்னா, ஆனால் உங்களை காணையில்லைன்னு சொல்லி 2-3 நாளாக காணாத எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, ஓகே, ஏன் வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு விஷயத்தை சொல்லியிருந்தனால், அது மட்டும் இல்லாமல் சில உறவுகள் தம்பி இந்த சேவையை ட்ராப் பண்ணிட்டீங்களா, அந்த கஷ்டப்பட்ட குடும்பங்கள் நிப்பாட்டிட்டீங்களா, இனி உதவி செய்ய மாட்டீங்களா, உங்களை காணையில்லைன்னு கேட்டிருந்தீங்க. உண்மைக்குமே அது காரணம் இல்லை. நான் தொடர்ச்சியாக என்னுடைய சேவையை தொடருவேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய கனவு ப்ராஜெக்ட், அதாவது நீண்ட காலமாக இலவச கல்வியை வழங்கணும், கல்வியால் மட்டும்தான் எங்களுடைய சமுதாயத்தை உயர்த்த முடியும்ன்றதை நான் சின்னலேருந்தே கற்றுக்கொண்ட ஒரு குறிக்கோள். அப்போ அந்த அடிப்படையில் பல உறவுகளோட கழிச்சிருந்தால் எல்லாருமே உதவி செஞ்சுருந்தாங்க. அப்படித்தான் கனடாவில் இருக்கிற யுஎன் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி செல்வராஜ்னா என்னோட எமர்ஜென்சி ஹெல்ப், அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லட்சக்கணக்கில் நிவாரணம் கொடுத்துனாங்க. அந்த வெள்ள நிவாரணத்தில் முக்காவாசி நிவாரண உதவி இந்த செல்வராஜனா தான் செஞ்சிருந்தவர் கனடாவில் இருந்து. ஸோ அந்த யுஎன் ஃபவுண்டேஷன் தான் இந்த உதவி எல்லாமே செஞ்சு நாங்கள் அந்த எமர்ஜென்சி ஹெல்ப்பை கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் கனடாவில் இருக்கிற அந்த யுஎன் ஃபவுண்டேஷனுடைய அண்ணாவுக்கு அங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். அங்கே இப்படி ஒரு இலவச கல்வி நிலையம் ஒன்று ஆரம்பிக்கிற திட்டம் ஒன்று இருக்குது, நீங்கள் ஒரு பாடத்துக்கு மாதம் டியூஷன் ஃபீஸ் கட்டுவீங்களான்னு கேட்டிருந்தேன். அப்போ உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால், தம்பி நான் 2 பாடத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து எனக்கு கால் பண்ணார். தம்பி அந்த டியூஷன் சென்டரையே நான் ஃபுல்லாக பொறுப்படுக்கிறேன், நானே செய்கிறேன், நீங்கள் வடிவாக செய்யுங்க, எவ்வளோ காலத்துக்குண்டாலும் செய்யுங்க, பிள்ளைகள் தரமான கல்வியை படிச்சுட்டு போட்டும், தரமான ஆசிரியர்களை போடுங்க, எவ்வளவு செலவாயினாலும் பரவாயில்ல, கொட்டில் போடுங்க, எல்லாமே செய்யுங்க, எங்களுடைய ஃபவுண்டேஷன் ரீதியாகவும் ஒரு ஆஃபீஸ் போடுங்க, அதனூட கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் வடிவாக உங்களோட கனவு ப்ராஜெக்டை நானே செஞ்சுதாரேன்னு சொல்லி எனக்கு நிதி அனுப்பியிருந்தவர். அவற்றை வேலை தான் நடந்து கொண்டிருக்குது. என்னை நம்பி இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை அவர் என்ன தந்திருக்கிறார். ஸோ என்னுடைய இதெல்லாத்தையும் ஒரு 5-6 நாளைக்கு நிப்பாட்டி போட்டு அங்களுடைய வேலையை நீட்டாக முடித்து கொடுத்து அதை வடிவாக கல்வியை தொடக்கி விடணுமென்ற ஒரு ஆசை தான் எனக்கு. 6 நாள் நான் வீடியோ போராட்டிக்கும் அதால் ஒன்று நடக்க போகிறதில்லை. ஏன்னா 7 நாள் கழிச்சாவது நான் அந்த வீடியோக்களை நான் கொண்டுருவேன். ஆனால் 5-6 நாள் இதில் மினக்கட்டணும்னு சொன்னால் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி தரமான கல்வியை கொடுக்க முடியுமென்ற அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளோ காலம் வீடியோ போடலை. என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தீங்க உறவுகள், உண்மைக்குமே சந்தோஷம். அதை மாதிரி என்னோட கால் பண்ணி கேட்காம சில பேர் சந்தேகப்பட்டுருப்பீங்க, என்னடா உனக்கு காணையில் உனக்கு எதுவும் வருத்தமா, இவன் ஏதாவது நடந்துட்டா, ஒரு தொடர்பும் இல்லையே என்றெல்லாம் யோசிப்பீங்க. இதான் பிரச்சனை. இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு அப்படித்தான் இல்லை, எனக்கு ஒன்றுமே நடக்கல. நான் தொடர்ச்சியாக உங்களோட இணைஞ்சு கொள்வேன். இப்போ வாங்க, நான் செய்கிற அந்த ப்ராஜெக்டை உங்களை காட்டுறேன், பின்னால் வாங்க. இந்த இடத்தை தான் நான் முதலாவது அங்களோட கதைச்சி செட் பண்ணான். அதாவது யுஎன் ஃபவுண்டேஷன் சொல்லப்படுற ஃபவுண்டேஷனோட கதைச்சி இந்த இடத்த இந்த காணி முதல்ல இப்படி இல்லை, இது மிகப்பெரிய அளவில் ஒரு அடர்ந்த காடுன்னு தான் சொல்லணும், அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஜேசிபி எல்லாமே பிடிச்சி இப்போ அடிச்சிருக்கேன், இன்னும் நீட் பண்ணல, நிறைய வேலை இருக்குதுக்கு. இப்போ இதில் கொட்டில் போட்டு இப்போ தொடங்கியிருக்கணும். இன்னொரு 3 நாளைக்கு இடையில் இதில் 3 கொட்டில், இஞ்சால 3 கொட்டில், இதில் ஆஃபீஸ், அதில் எக்ஸாமுகள் அதுகள் செய்யக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ஹோல் அந்த பின்னுக்கு இருக்கிற காலையில் இப்படியே செய்ய போகிறோம். இதுதான் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. இதால் தான் நான் உண்மைக்குமே வரையலாமல் போயிட்டுது. தொடர்ச்சியாக சில சொந்தங்கள் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வீடியோ போடுங்க, அப்போ தான் நாங்கள் டெய்லி பார்ப்போம். நீங்கள் கிடைக்க போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் பார்க்குறது உங்களோட வீடியோ கண்டினியூவாக பார்க்கான்னு நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்குற ஆர்வம் எங்களுக்கு தூண்டும். கிடைக்க போடுறதால எங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் போகணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்படி தான் நம்பி ஒப்படைக்கப்படுற பொறுப்புகளை 2-3 நாள் 5 நாள் 6 நாளோ அதை பொறுப்பாக நின்று வடிவாக முடித்தா தான்
அந்த உதவி செய்கிற சொந்தங்களும் வந்து எங்களோட வந்து தொடர்ச்சி ஏன்னு சொன்னால் இது ஒரு குறுகிய செயற்பாட்டு நோக்கத்தில் வந்து இன்றைக்கு இதை செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுட்டு போகிற நோக்கத்தில் வந்து இதை செய்யலை. அதாவது இது வந்து நீண்ட காலம், அது எத்தனை வருடங்கள்னு தெரியாது. இந்த கல்வி நிலையத்தில் வந்து இந்த கல்வி நிலையம் இந்த ஃபவுண்டேஷன் யுவன் ஃபவுண்டேஷனை நம்பி ஒரு பிள்ளை இந்த டியூஷன் சென்டரில் படிக்க மட்டும் இந்த கல்வி நிலையம் இயங்கும். ஸோ அதனால் வந்து எல்லாமே பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது எல்லா வேலைகளையும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு குடி வகுப்பறை, 6ஆம் ஆண்டுக்கான வகுப்பறை, 7ஆம் ஆண்டுக்கான வகுப்பறை, 8ஆம் ஆண்டுக்கான வகுப்பறை, 9, 10, 11 எக்ஸாம் கோல், அங்காள காணி எடுத்து கொலசிப், சிறுவர்கள் முன்பள்ளி, இன்னொரு காணி எடுத்து இதில் வந்து பிள்ளைகள் விளையாடுறதுக்கான இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் வந்து திட்டமிட்டுருக்கிறோம். இதுக்கு எந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிதி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த யுவன் ஃபவுண்டேஷன் எந்த ஒரு இதுவுமே பார்க்கல. பிள்ளைகளுக்கு தரமான கல்வி, ஆசிரியர்களுக்கெல்லாம் தரமான ஆசிரியர்கள், கிளிநொச்சி மாவட்டத்திலேயே வந்து புகழ்பூத்த ஆசிரியர்கள், நாம் படிப்பிச்சு விட்ட ஆசிரியர்கள் 10 வருஷத்துக்கு முதல் இப்போயும் வந்து 35 அப்படியான வயசில் இருக்கிறாங்க. ஆனால் தரமான ஆசிரியர்கள், அவர்களுடைய பேரை சொன்னாலே வந்து இந்த டியூஷன் சென்டருக்கு பிள்ளைகள் வரும். அப்படியான தரமான ஆசிரியர்களை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அவரும் சொல்லியிருந்தார் அவர்களுக்கான சம்பளம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்கு தரமான ஆசிரியர்களை பிடிங்க, தரமான கல்வியை கொடுங்க என்றா தன்னுடைய நோக்கமும் வந்து இந்த பிள்ளைகள் தரமான கல்வியை பயிலணும் மட்டும் தான். ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பள்ளந்தான் ஃபுல்லாக, அதில் இருந்த புட்டியெல்லாம் பழித்து தான் இதுக்கு போட்டு இதாகியிருக்கோம். மழை வந்து 2 நாள் குழப்பி மழைக்கே நான் விடையில் புல் வேலையும் செஞ்சு நான் இருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாளைக்கு வந்து இதை ஃபுல்லாக வடிவாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு அழகாக இது ஒரு எல்லாருமே இதில் வந்து கஷ்டப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பயன்பெறும் வகையில் வந்து மிகவும் அழகாகவும் எல்லாமே செய்கிறதுக்கு வந்து திட்டமிட்டிருக்கோம். அந்த வகையில் வந்து யுவன் ஃபவுண்டேஷனுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனலூடாக வந்து தனி ஒரு நபர், நான் யாருன்ற அவர் நேரில் கூட பார்த்ததில்லை, என்ன நம்பி இவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். ஸோ நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து செயற்பட்டு அவர்களுக்கு நான் அந்த 100% திருப்தியை வழங்கணும் என்று நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதுதான் சொந்தங்கள். இந்த வீடியோவும் நான் எடுக்கிற பிளான் இல்லை. இந்த சொந்தங்கள் வந்து 3 நாளாக வீடியோ போடலை, தம்பி செத்து போயிட்டான்ற மாதிரி கதை வர வலிக்கிட்டு அதான் நான் இந்த வீடியோ கொண்டு வந்தேன். நான் சாகையில் இருக்கிறேன், திரும்ப வருவேன். இந்த ப்ரொஜெக்டை நான் 2-3 நாளைக்கு முடிச்சுட்டு வருவேன். மேக்ஸிமம் நாளைக்கோ 4 ஆண்டுக்கோ வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். என்ன சொன்னால் வேலையாட்கள்கிட்ட இந்த வேலைகளை ஒப்படைச்சிட்டேன். இனி அவள் வந்து எங்களுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் வந்து இதை செஞ்சு தருவினோம். நன்றி சொந்தங்களே. என்னை வந்து நலம் விசாரிச்சு அத்தனை சொந்தங்களுக்கு நன்றி. நலம் விசாரிக்க எங்கிருப்பீங்க, டைம் இல்லாமல் வந்து என்ன நடந்தோ தம்பிக்கன்னு ஜோதிச்சிருப்பீங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே ஆகலை. நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணலில் சந்திப்போம். இவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டை என்னோட நம்பி ஒப்படைச்சிருக்கிற யுவன் ஃபவுண்டேஷன் கனடா செல்வராஜ் அண்ணாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். பாய். மீண்டும் ஒரு காணலில் சந்திப்போம். நாளைக்கோ 4 ஆண்டுக்கோ நிச்சயம் சந்திப்போம். பாய்.